அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அத்தாக்க கமான் எவ்ரிபடி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அத்தாக்க நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அத்தாக்கா நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கொடூரமா என்ன கொடூரமா கிரிச்சு ஆமா எக்கோ ப்ளீஸ் இன்னர் வைங்க மைசெட் வாட்ஸ்அப் உள்ளதா மைசெட் வாட்ஸ்அப் உள்ளதா உமா மொத்தம் மைசெட் வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர் அவனுக்கே பேர் தெரியும் அன்னை சொல்லுதேன்னு முழிக்கிறேன் சாமியை கூப்பிட போறேன் இந்த ஜாமி ஏன் கூப்பிடுறேன் தெரியுமா இந்த உட்கார்ந்துருக்க ஆளு பூரா இடம் இல்லாம நீங்க தெருவில் தெரியும் நிக்கிற ஆளு பூரா உட்கார்ந்து மில்லு பஞ்சு மில்லு மாதிரி ஷிஃப்ட் மாதிரி ஷிஃப்ட்டுதேன் அல்லோ என் 18ஆம் படியான இந்த நத்த மாறிய பார்க்க வர சொல்லு அன்னை தந்தை தான் வணங்கி அது ஒரு காலம் இந்த நட்ட வட்டாரத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட சாமி இந்த நத்த மாரியம்மே நீ ரோஜாக்காரிதா நீ ரோஜாக்காரி மாரியம்மை இறங்கி ஆடி நாவுள்ள குளவ ஓட்டா கச்ச கட்டி கருப்பேன் 18 படிய விட்டு இறங்குவேன் கூட்டத்தில் கருப்பேன் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்பம் வளர்த்து மாடு சாயுமுடா நாட்டு மக்க கண் கலங்கி நிக்கிது என் கருப்பா கொஞ்ச நேரம் திரும்பி பாரு இந்நேரம் கர்ப்பம் அன்னை தந்தை தான் வணங்கி எங்க ஆத்தா மாரியம்மே என்ன நினைக்கிறா
கோடாங்கிக்கு தெரியலத்தா அன்னை என்று நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அட அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி அஞ்சு சட பரசி வர நத்த மாரியம்மா உனக்கு அழகு சட தோரணையிட அஞ்சு சட பரசி வர உனக்கு அழகு சட தோரணையிட அழகு சட தோரணையிட தோரணையிட வயசாயி போச்சாத்தா உனக்கு வயசாயிருச்சா இல்ல மக்களை பார்த்து நீ பயப்படுறியா ரோசாக்காரி வாத்தா ஓடி மாமா அரியம்மா தாயே ஓடி மாமா ஆளுயர விச்சரவாட்டா நாடு மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பையா ஆளுயர விச்சருவா ஆளுயர விச்சரவா அசையாது முடியறவா கருப்பை அசையாது முடியறவா கருப்பு ஆளுயர விச்சருவா அசையாதிட முடியருவாட அசையாதிட குடியருவா குடியருவா நாட்டு விச்சரவா கருப்பு சொல்லித்தான் சுரட்டுதடா உன்னருவா கருப்பு உங்க சுருட்டுடா உன்னருவா கருப்பை ஓடி வாடா ரோஜா மங்கிரச்சா கருப்பு நீ ஆடுன கச்சைய பேக்கரையா தின்னரச்சா கிளவே உண்டுன பிரம்பு எங்க வச்சடா கருப்பா அடி ஓடி வாடா டேய் கருப்பே ஆடுனா பரிவட்டம் கட்டுவேன் இல்லைன்னா காலையில பொய் வட்டம் கட்டிடுவான்டா கருப்பு ஏண்டா இன்னும் தாமதான் கருப்பே ஆடினா டேய் ஓடி வாடா மக்களை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற சாமி ஆடும் போது மொழி வலிக்குதாடா சாமி ஆடும்போது வலிக்குதாடா டேய். மேலமட கம்மாயா பாண்டே டேய் மேலமட கம்மாயா பாட்டி மேலமட கம்மாயா இந்த ஒரு நீச்சல் போட்டியா என் பாண்டி முனியே மேலமட கம்மாயா நித்தல் ஒரு நீச்சல் போட்டியா ஏபா சுருட்டு வாட அடிக்குதுடா என் பாண்டி சுருட்டு வாட அடிக்குதுடா ஏ பாண்டி சாராயத்து சொந்தக்காரன் என் பாண்டியே சாராயத்துக்கு சொந்தக்காரன் ஏ பாண்டியே எந்த சாமி பின்தொடர்ந்தால தாய் ஆயுதுக்கு மாறுமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுதுக்கு விடமாட்டான் பாண்டியே எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் ஏன் பாட்டி முடி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விடமாட்டான் தாய் ஒத்தக்கால சப்பானியா பாட்டி இந்த கால சப்பானியா ஒத்தக்கால சப்பானியா ஒரு காலு நொண்டியடா அவனுக்கு ஒரு காலு நொண்டி பயல காணாமுடா ஒத்த கால ஜப்பானியா ஒரு காலு நொண்டியடா அவனுக்கு ஒரு காலு நொண்டியடா நொண்டியடா படுத்தது கடுங்கடியா சோனையா படுத்தது கடிக்கடியா சோனையா அலர்ந்தடா இத்தி மரான் சோனையா சோனையா கண்டிச்சரிக்கம்மாயடா 11 வருஷம் 21 வருஷமா நாடு ஊரா பேர் வாங்க வச்ச உடமரத்துல படு தூங்கிட்டியாடா கேட்டு போல பள்ளிச்சேரி கம்மாயா கண்டிச்சரிக்கம்மாயா சின்னக்கர் வாத்தாம் படுக்க அண்ணே முடியானா தங்கச்சி காளியா தாவா உனக்கு கட்டடம் கிடையாதுடா முடியாண்டே பள்ளி தெரிக அம்மாயா உடமர நான் படுக்க உடமர நான் படுக்க
தீர்த்தபுரம் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று. இது வந்து தொடர்ந்து வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த நத்தத்தில் இந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட 19 வருஷமா இந்த மேடையில் வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த மாரியாத்தா எனக்கு வந்து அந்த ஒரு இதாக கொடுத்துருக்கு. அதே போல் அந்த பூக்குட சங்கத்தை வந்து பண்ணினதுக்கு பின்னாடி தீர்த்தத்துக்கு போகிற அன்னைக்கு நம்மளும் ஒரு நாடகம் வைக்கணும், தீர்த்தம்புரம் மக்கள் எல்லாமே நின்று இந்த நாடகம் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் தலைவர் ஆறுமுகம் 2 பேரும் சேர்ந்து அந்த முதல் நாள் நாடகத்தை ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி அந்த நாடகம் 10 வருஷம் போயிட்டே இருக்கு. இந்த நாள் நிகழ்ச்சியை வந்து வேறொருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அது வைக்காத காரணத்தினால அதையும் சேர்ந்து 10 வருஷமா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை விடாம பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு வந்து எங்க 2 பேத்துக்கு உறுதுணையா TN 42 மென்ஸ் வேர் நத்தம் பஸ் நிலையம் இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு நானும் உறுதுணையா வரேன், நிகழ்ச்சிக்கு வந்து என்னையும் சேர்த்துக்குங்க அப்படி அண்ணன் அவர்களும் அப்பச்சி மெஸ் நத்தம் பஸ் நிலையம் அவர்களும் போன வருஷமே சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையும் சேர்த்துக்குங்க, வருஷம் உங்க கூட நானும் வந்து பண்ணுறோம், விடாமல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை விடாமல் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கெல்லாம் நடத்துவதற்கு ஆறுதலாக இருந்த அண்ணன் அவருக்கும் இவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முக்கியமாக இருக்கிற எங்கள் அண்ணன் புரிய ஆறுமுகம். அவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம எங்களாம் தொடர்ந்து பண்ண முடியாது. இவங்கெல்லாம் இருக்கிறனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா, இதெல்லாம் நாங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரலாம் கிடையாது, விடக்கூடாது. மக்கள் எல்லாமே நீ சந்தோஷமா பார்க்கணும். நத்தம் மாரியம்மன் திருவிழான்னாலே ஒரு பேர் வாங்கினேன். உங்களுக்கே தெரியும், மாரியம்மன் திருவிழா வந்தாலே அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கு, இங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கு, 4-5 நிமிஷம் நடக்கும். ஆனால் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் இருந்தாலும் சாமி வரும்போது நிகழ்ச்சி விடக்கூடாதுங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்டே இருக்கோம். தயவு செய்து யாரும் கரைச்சல் பண்ணிடாதீங்க. அண்ணன் வந்திருக்காரு, கரைச்சல் பண்ணிடாதீங்க. அங்கே இருக்கிறவங்க கோச்சுக்கிறாம, பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமையேற்றிருக்கிறவர் நத்தம் காவல்துறை அதிகாரி அவர்கள் ஐயா அவர்களை நாணயமடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நத்தம் காவல் நிலையம் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அண்ணே கோச்சுக்கிறாம பின்னாடி பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், கொஞ்சம் உட்காருங்க. அண்ணே நீங்க சொல்றதை நான் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? நான் சொன்னா என்ன நோத்தாமன்னு வைவாங்க பூரா என் தம்பிகளெல்லாம் எங்கள் அன்னைங்களெல்லாம் உட்காரம்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அவ்வளோதான். இந்தா ஒரு பிள்ளை நகர மாட்டேன். அவன் கோணம் அப்படிப்பா, தமிழே மாதிரி முடியாதுப்பா. எங்கே ஒன்றுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றியா, அங்கே தான் அடிச்சு விட்டு செவத்தை சாச்சி விட்டு போயிடுவேன். டேஞ்சர் பாய்ஸ். இந்த நிகழ்ச்சி நத்தத்திலே நல்லா பேரும் புகழும் பண்ணுறதுக்காக இது காரணமாக இருந்தவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய திரைப்பட நடிகரும் நாடக நடிகருமான நம்முடைய MKR ராதாகிருஷ்ணன் உங்கள் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் அவருக்கு பொன்னாடியை போர்த்தி கௌரவிக்கின்றது. இடியப்பம் கிடையாதுப்பா, பருத்தி பால் இருடா. வெளியூர்லேருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் சார்பாக இந்த பொன்னாடையை நான் வாங்கிக்கிறேன். அவ்வளோதான். எடுத்துட்டு காலையில் வந்து புளிமொழியும் சொல்லுவில்ல. உண்மையிலே என் தம்பியை நான் பாராட்டுவேன். நத்தம் TN 42 மென்ஸ்வேர் ஒரு இறக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன். ஆரம்பத்திலே நான் முத தம்பியோடைய TN 42 மென்ஸ்வேருக்கு நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு தம்பி டவுசர் போட்டிருந்தாரு, யாருக்கும் தெரியல, எனக்கு தெரியல. அவர் ஊரில் திருவிழாவா, அவர் வாட்டுக்கு வந்துட்டாப்புல பைக்கில் வந்து, என்னண்ணே ட்ரெஸ்ஸு 250 ரூபா சொல்றியே, என்கிட்ட ஒரு 170 ரூபா தான் இருக்குன்னேன், கொண்டு போப்பான்னு சொன்னேன். அப்போலேருந்து புரிந்து கொண்டேன், இறக்க சிந்தன மனிதன் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இந்த MKR கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருப்பேன். அதே மாதிரி நாடகத்தில் நித்தம் ஒரு ஆடை போட்டு MKR ஆடுறாரு அப்படின்னா காரணம் TN 42 நத்தம் மென்ஸ்வேர். என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு தாங்க. இந்த மாதிரி இறக்க சிந்தனை உள்ள எந்த கடையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் தம்பி, நான் மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் முன்னேறது காரணமே என் தமிழே இல்லைன்னா முடிஞ்சு. நன்றி நன்றி. நத்தம் TN 42 மென்ஸ்வேர் சார்பாக எனக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுறது ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி 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 நன்றின்னா 1000 ரூபாய் எதிர்பார்க்குறேன்.
நகட்டலாம் இல்லையே, டவுசரை மட்டும் வச்சு என்ன பண்ண. நன்றி நன்றி நன்றி. ஓட்ட 300 கோச்சுக்கிறாம இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பின்னாடி வந்து வண்டி இருந்துச்சுன்னா தவசி எடுத்துருங்க. போன வருஷமே சாமி வரும்போது 1 மணி நேரம் நின்றுச்சு. நீங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நாடக பின்னாடி இருக்கிற வழியில வந்து வண்டி எந்த வண்டி இருந்தால் தவசி எடுத்துருங்க. சாமி வரும்போது நிக்க கூடாது. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, எங்கிருந்தாலும் மேடைக்கு வாங்க ஐயா. காவல்துறை அதிகாரி ஐயா தான் உண்மையிலே இரவு பகல் பாராமல் நமக்காக பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற என் அன்பு அதிகாரிகளே, மேடைக்கு வாங்க. எம்.கே. ராதாகிருஷ்ணன், பி. வனிதா, சென்ட்ரிங் கான்ட்ராக்ட் அண்ட் டிராவல்ஸ் கருத்தலக்காம்பட்டி சார்பாக, எம். பாலு, எம். மாரியம்மாள் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 கொடுத்து, அன்பாலயத்தில் உள்ள அந்த கட்டடத்திலே இந்த உலகம் உள்ளவரை நான் இல்லாட்டாலும் இந்த புகைப்படம் இருக்கும். நன்றி அண்ணே, நன்றி, ரொம்ப நன்றி அண்ணே. பத்தியா எங்கேருந்து சட்டியில் ஒரு பத்தியா சட்டி பணம் பயலுக. அண்ணன் பேரு ராஜா, அண்ணே ராஜா கொத்தனார். ஓகே, வாழ்த்துக்கள் ப்ரோ. உள்ள வாங்க, சென்ட்ரிங் போடுவோம். ரைட் ரைட், அவ்வளோதான், காமெடி முடிஞ்சு. உள்ள நம்ம வீடு இங்கிட்டு இருக்கு, அது ஏத்தாப்புல பிரீதீஸ்வரி வீடு. அங்கே அப்புச்சி மிஸ் ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அப்புச்சி அப்புச்சி ஐயா, அவரை மறைக்காதீங்க, முதுவை மட்டும் எடுப்பார். கரிச்சா புரிச்சா. பொன்னாடை போத்திய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. டிஎன் 42 மென்ஸ்வர் அவர்களுக்கு இந்த நாடகத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவருக்கு எங்கள் சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடைய போத்து அண்ணே 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 12வது வார்டு கவுன்சிலர் எங்கள் அண்ணே சார்பாக எனக்கு பொன்னாடைய போத்துக்கிறாங்க. நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. நம்ம வீட்டில் படுங்க, இந்த வார் சத்தம் ஆரம்பிக்க தெரியாம தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே, கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு ஊருக்கு மேலே அந்த கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க. குறிப்பாக நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிக்கு பாதம் தொட்டு நன்றி. ஆனால் பின்னாடி குட்டியாக இருக்க ஆள் எதை பார்ப்பாப்புல, சிமெண்ட் மூடையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டம். நாடகம் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கெல்லாம். இவ்வளோ கூட்டம் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கூடுதுன்னா ஒட்டுமொத்த நாடக கலைக்கும் கலைஞருக்கும் கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். ஒரு மரம் தோப்பாகாது. நான் பெரிய ஆள் அல்ல. இவ்வளவு தூரத்துக்கு என்னை மேடையில் நிப்பாட்டி வைத்து அழகு பார்த்தது தமிழ் உறவுகளும் நாடக நடிகர்களும். ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்கேன் பாரு, சிமெண்ட் கம்பெனி ஓனர் மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையான நாடகம், வள்ளி திருமண நாடகம். வள்ளி வரும்போது 60 பேர் மட்டும் உட்காந்துருப்பேன். அது ஊரை விட்டுட்டு போன ஆளுகளை மிச்சம் பைக்கு கிடைக்காம முழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுற்றி வேலையை வெட்டி அடைக்க சொல்லிட்டேன். அதையும் செய்தி வீடியோ வச்சு தீய பொறுத்திட்டு கிளம்பிடுவேன். இளைய சமுதாயம் என் அன்பு தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு எல்லா துறையிலையும் சொல்லித்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் தம்பிகளா, நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும். கப்ளிங் ஓசு அதை ஒன்று சொல்லி விட்டேன், கொண்டு போயிட்டாங்களே வெளிநாடு வரைக்கும். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இறங்கி நிற்கிறேன், அண்ணே ஊர்களில் கப்ளிங் எப்படி இருக்குன்றேன். ஆனால் என்னை 8 கப்ளிங் ஓஸ் இரும்பு கடைக்கு நல்ல வியாபாரம் என்று நினைக்கிறேன். வீட்டுக்கு உலகத்திலே தாய்மார்கள், என் அன்பு தாய்மார்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. எங்களுக்கெல்லாம் பசியை போக்கி விட்டு நீங்கள் உட்காந்துருக்கல ஆத்தா, நீங்கள் நல்லா இருக்கணும் தான். பொம்பளே இல்லையாத்தா, அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கைதட்டுங்க, ரப்புன்னு கைதட்டுங்க. இதில் என்னன்னா, நான் நிறையா திருவிழா பார்த்துருக்கேன். தீச்சட்டி எடுத்து ஒரு இளவட்டை ஆடுறேன். அவன் பாவம் 16 வயசாக இருக்கான். தீச்சட்டி எடுத்து இப்படியே போய்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பத்தாவான் முன்னாடி சாமி இறங்கிட்டு அவனை மறைக்குது. இருந்தா
அவன் அங்கிட்டு போறே உன்னை கொல்லவா அப்படின்றேன். அது கடைசி வரைக்கும் போல 3 கிலோமீட்டர் சாமி 30 நிமிஷத்துல வீட்டுக்கு போய் செலுத்திட்டேன். ஒரே விஷயம், வேலு கூத்துறாக தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா சாமி துடியா இருக்கு, பூக்குழி. இந்த நத்தத்துல இந்த மாரியம்மனுக்கு நான் எத்தனை ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஐயாக்களா 200 பேர் 500 பேர் 1000 பேர் தான் இறங்குவாங்க. ஆனால் 22,000 பேர் காப்பு கட்டினது எங்க தாய் நத்த மாரியம்மனுக்கு தான். 22,000 பேர், 25 தெரியாம சொல்லிட்டே, சம்பளத்தில் குறைச்சிக்கங்கய்யா. 25 பெருமைதான். ஆனா பூக்குழி இறங்குவது எப்படின்னா, தீயை நல்லா மூட்டி அதுல இறங்கும் போது பக்தியோட இறங்கணும். 2வது கவனம் முக்கியம். எங்கே இறங்குற, ஒரு கால் வைக்கும் போது விழா கமிட்டி தூக்கி கொண்டே அங்கே ஓட்டுற. பக்தி வேண்டும். எல்லா தெய்வங்களும் தமிழ்நாட்டில் துடியானவை. நான் சொன்னதுனால என்ன நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஓம் சக்தியை எம்கேஆர் தான் சொன்னார். நான் என்ன சொன்னேன்? ஓம் சக்திக்கு மாலை ஓடுறவன் போல எதுக்கு குத்தாட்டம் போடுறேன்னு தானே தலையில் அடிச்சேன். அந்த குத்தாட்டம் சொன்னதை கட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே வியூவர்ஸ் வர்றதுக்கெல்லாம் என் தம்பியை போட்டு விட்டாங்க. ஓம் சக்தி மன்ற தலைவர்லாம் எனக்கு ஃபோன் அடிச்சு ஒரு ஆள் பேசுகிறார். எம்கேஆர்ன்றது சென்னையிலேருந்து பேசுகிறாரு. எம்கேஆர் கொத்தா நீ தானா? நான் உடனே கொம்மா நான் தான். பாடே நிறைய லேடிஸ் வரமாட்டாங்க, எட்டுன்னு வரமில்ல, யாரும் மாலை போட வரமாட்டாங்கடா இடியட். நீ என்ன சொன்ன? நான் ஒன்றுமே சொல்லலை. குத்தாட்டம் போடக்கூடாது. என்னைக்காவது முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓட்ட எங்கள் அண்ணன் தம்பியை நங்குன்னு சாமியாடி பொம்பளையால் பார்த்துருக்கலாத்தா? ஐயப்பனுக்கு போகும்போது அந்த கோச்சில் அவ்வளோதான். ஏன்னா அவனுக்கு ஃபைனான்ஸ் இல்லை. வர்ற ஆள் உரம் ஆரஞ்சும் சிலேப்பியும் அல்வாவும் கொடுத்துட்டு போயிடுவேன். எவனும் காசு கொடுக்க மாட்டேன். அவன் போகும்போது யோசிப்பேன், பஞ்சாமிரதம் வாங்கணும், சீப்பையில் காசு இல்லை, 100 காசு இல்லை, என் பொண்டாட்டி அங்கிட்டு போயிட்டா. ஆனால் உண்மையாக யாரு ஒரு ஆள் விரதம் இருக்கீங்களா? பக்தி வேண்டும். நான் இன்னும் விழிப்புணர்வாத்தையும் சொல்றேன். மாலை ஒரு ஆளுகள்லாம் என்னென்ன செய்யக்கூடாது? ஸ்டூடெண்ட் எந்திரி, தொங்காசு போடக்கூடாது, அவன் வீட்டுக்கு போ. செக்ஸ் போட டேரக்டர் அவன். நான் என்ன சொல்றேன்? மாலை ஓட்ட என்னென்ன செய்யக்கூடாது? தம்பி நீ ஒன்றும் சொல்ல வேணாம்ப்பா, ஒன்றும் சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். கவுச்சி. கவுச்சி என்றால் என்ன? மட்டன் பீஸ் எக்கு 3, இடியப்பம் 1. மாலை ஓட்டு எவனாவது இடியப்பந்திக்கு கூட சட்டம் போட்டிருக்காங்களா? நீ எது கிளப்பி விடுற? நீயா? லேடிஸ் நோ. ஆனா எந்த சாமி இதை ஏத்துக்கிறோமா? சீரட்டு அடிக்கலாமா, புயலை ஓடலாம். புயலுக்கு ஒன்று கொண்டு வந்துட்டாங்கல்ல, வாயில வச்சா நம்ம. ஆனா அந்த புயலை ஒரு பக்கத்தில் நின்றா சொல்ல மாட்டேன், சிறுநாய் விட்ட வாட வரும். ஆனா பொம்பளையால கேட்குறேன், ஏத்தா புயல வர புரிஞ்சுங்களே எப்படித்தான் முத்தம் கொடுக்க வர்றிய? ஐயோ எனக்கு உடலே பெறட்டும். அதில் ஒருத்தன் முதல்வருக்கு போகும்போது சொல்லியிருக்கேன், மண்டை காயுது, பஸ் நைட்டுக்கு போகிறேன், என்னமோ பெரிய துபாய்க்கு வேலைக்கு போகிற மாதிரி. அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், ப்ரோ ஒரு உருண்டையை வச்சுட்டு போங்க ப்ரோ பஸ் நைட்டுக்கு. இந்த தண்டி உருண்டைய உதவி நிறையா வச்சுட்டு போய் பொண்டாட்டிட்டு போய் பிரியா அப்படின்னு இருக்கேன். அது என்ன முருகன், ஒரு கிஸ் அடிச்சுக்கிறேன். கிஸ்ஸை அடிச்சிருக்கேன். அந்த பிள்ளை எஃபேட் ஆகி வெட்டி உதஞ்சு கட்டுலோட தூக்கிட்டு போறேன். பின்னாடி பார்த்தா வெல்டிங்காரன் கட்டில் நெளிச்சிட்டேன். புனிதமானது கல்யாணம் என்பது, புனிதமானது. அப்படித்தான் சொல்ற. என் தம்பியோட நினைக்கிறாங்க, பொண்ணு கிடைக்கலடா, பொண்ணே கிடைக்கல. ஏன்ட்டுலாம் வந்து சைஸா தொடைய சொன்னிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு கேட்பாங்க, ஏன்னே ஊரா போறைய அங்கிட்டு எதுவும் லேடிஸ் கிடைக்குமா? என்னப்பா அமையலண்ணே, 5 வருஷமா பார்க்குறேன் அமையல. வயசு என்னன்ட்டேன், 47 முடிஞ்சு 48 ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டேன். அப்போ 48 ஸ்டார்ட் ஆயிரும், உன் மோட்ரு போஞ்சிருமாடா. எவ்வளவு வேதனைகள். உனக்கு ஆகவே ஆகாது. தண்டி ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டா அப்படியே கப்பலிங்க கடிக்கலாம் பார்க்குறேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. கல்யாணம் என்பது எதற்காக? தம்பி என்ன சொன்னீங்கன்னா அவ்வளோதான், காசு வட்டி போட்டுருவோண்டா, தொங்காசுன்றான்டா. அதுக்கு இல்லை. கல்யாணம் செய்வது எதற்கு? நம்மளோட போயிடக்கூடாது, வாழையடி வாழையாக வாரிசுகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்யாணம் என்பது ஒன்று பண்ணணும். ஒரு உள்ள கை தட்டலை, பரவாயில்ல. அப்ப அங்கிட்டு இருக்க ஆளெல்லாம் கட்டி கரையேறிட்டியாக்க. அதே மாதிரி பொம்பளையால சொல்றேன், ஆத்தா
எங்கெங்க பொம்பளை ஆள் இருக்கல உங்க காலில் கூட விழுகிறேன். ஆம்பளை ஆளுகளை எதிரியா பார்க்காதீங்க. புருஷன் யாரு தெரியுமா? புருஷனை பூரா நீ என்ன நினைக்கிற? எதிரியா நினைக்கிற. எத்தனை பொம்பளை சரிக்கு சம்மா பொண்டாட்டி 100 கிலோ அவன் 100 கிலோ இருந்தா தப்பிச்சுக்கிறேன். பொண்டாட்டி 100 கிலோ இருந்துட்டு அவன் சூத்துவத்தி மாதிரி 25 கிலோ இருந்தானா அவன் கடைசி வரைக்கும் திஸ் ஆயுள் கைதி. எப்படி இருக்க முடியும்? வந்து சட்டார்னு அடிக்கும். போ சட்டார் அவன் சொல்றத கேட்குறேன். பாமாடையெல்லாம் துவைப்பேன். என்ன பண்ண முடியும்? அதுவும் கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஐயோ பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. ஆமா பொண்டாட்டியை காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில, இவன் போய் முதுவை தடவேன். கிரிச்சா 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 கிரிச்சா. அது போங்க இடியட் போங்க, அப்பா வர்றாரு. என்ன உங்க அப்பா வர்றேன்? நான் தடவுவேன். குளிச்சுக்கிட்டு இருக்கும் பாவாடைய உறிஞ்சு துவைப்பேன். காய்ச்சி பிடிச்சா காய்ச்சி பிடிச்சா காய்ச்சி பிடிச்சான்னு தோறப்பேன். அந்த வாரு பூரா அனுபவத்தை பாரு. அந்த நேரம் பார்த்தா மண்டை முடியலாம் முத்தம் கொடுப்பேன். முடி பேனெல்லாம் எடுத்து திம்பேன். பேன் எடுத்து திம்பேன், ஈர எடுப்பேன். வாப்பா நீ கேமரா எடுப்பா, ஒரு சாங் பாடுவோமா? ஆமா வாத்தியார். ஹலோ தென்பாண்டி ராமநாடு ஐயா நான் பிறந்தது அமநாடு. யவகன நாயகன் பிறந்தது பேய்க்கரம்பு. இப்படி ஒரு தமிழன இந்த தமிழ்நாடு எப்ப பார்க்க போது? யவகன நாயகனை சொன்னா என் தமிழ் உறவுகள் உற்சாகமாக கைதட்டுவாங்க. இதுல 50 பேர் தமிழ்நாடு, நீங்க எல்லாம் ஒரிசாவாப்பா. தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுக்கு தடை போடும் போது அத்தனை பேரும் போராட்டம் பண்ணி மீட்டெடுத்தோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் இந்நாட்டிலே பிறக்காவிட்டால் அண்டை நாடுகள் நம்மளை ஈஸியாக தாக்கி இருக்கும். சமீபத்திலே பாகிஸ்தான் போர் தொடுத்தது, போர் அறிவிச்சு. ஆனால் பாகிஸ்தான் பயந்தது எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு தமிழனுக்காக. ஏவுகணை நாயகன் தயாரித்த ஒரு ஏவுகணை ஏவிட்டால் ஒரு நாடே அழியும் அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார் அந்த உத்தம தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம். எந்த நாட்டுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் எந்த நாடுகளையும் எதிரியா நினைக்காத ஒரு நாடு இருக்குன்னா அதான் என் தமிழ்நாடு. இன்னைக்கு பாருங்க என் தம்பிகள் அவர்கள் நம்ம உறவுகள் தான். இந்திக்கார உரம் இங்க பார்த்தேன். எங்க அப்புச்சி கடையில் கூட ஒரு பைய பிரைரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புச்சி போய் சைஸா சொல்றாரு, கித்தனா சலுப்புலா 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 பிரைரைஸ் போட சொல்றியா? அப்புறம் போய் ஆம்புலேட்டுக்கெல்லாம் அப்படி சொல்றாரு, அடிச்சு காமிக்கிறாரு. கே பையா கட்டாங் 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 அடிச்சு விட சொல்றியா? ஏன்னா பாச புரியல. ஆனால் அத்தனை பேரையுமே எந்த நாட்டில இருந்து கூட வா, இந்திய மாநிலத்திலிருந்து வா, என் தமிழனும் வாழுகிறோம், நீங்களும் வாழுங்க, உங்களுக்கும் பொண்டாட்டி உள்ள இருக்குன்னு விட்டு கொடுத்தேன் பாரியா என் தமிழன். இதுக்கு மேல என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சாங் பாடுறேன். அண்ணே எந்திரனே கொஞ்சம். சரி சரி வீட்டுக்கு போ, பொண்டாட்டி கூப்பிடு போ. வீட்டில் அடி வாங்குவ. தமிழ்னா கெத்தா. ஒரு கணேஷ் பேல ஓசி கொடுக்க மாட்டேன். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? சொந்த ஊரு பேக்கரம்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா. பெரும் பாசமிக்கு நம்மள்களா. ஏதென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? அவர் சொந்த ஊரு பேக்கரம்பா. பேய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா.
குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கள்ளிவளம் தந்தையா என்கிற கனவு காண சொன்னாரையா ஏதேன் பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார் படுத்திருக்காரு வைக்கரும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணார் மண் மீது புகழ்ந்து வீணார் ஏவின் மீது கணையே வினா தமிழக மண் மீது புகழ்த்து வினா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ஏதன் பாண்டி ஏதேன் பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கரும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தமிழ் பற்றும் இந்திய தேசப்பற்றும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்க வேண்டும். ஜெயஹிந்த். என்ன மறைச்சு விட்டீங்க? ஓ, எங்களது அன்பாலயத்துக்கு அருகில் உள்ள விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக துணைத் தலைவர் பேர் என்ன? ஜி மணிகண்டன் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி அண்ணே. இவ்வளோ தூரம் என்ன 10 ரூபாய் கொடுத்து போறீங்க? இல்லை துணைத் தலைவர் நீங்கள் இல்லைல்ல. இந்த 10 ரூபாய் யார் கொடுத்தா? அவர்கிட்ட 10 ரூபா கொடுங்க. 100 ரூபாயை தரேன், போய் சாப்பிட்டு படு. 10 ரூபாய்க்கு எழுதியிருக்கவாரு. துவரங்குறிச்சி வி முருகன், நாட்டார்பட்டி அடிதடி போரு கூட்டி விடு. தம்பி தம்பி கொஞ்சம் வாவேன். பிரீதீஸ்வரி அந்த 8 இன்ச்சு ஓசல் ஆயன் பண்ணுங்க. எனது அரசனையா வாழ வைத்த வேலை வேலை விழிபட்டால் எப்பொழுதுடா இது இருமே அபிததா ஹாஸ்பிட்டல். தம்பி தம்பி இதை ஒழுங்கா படிவேன். இங்க வாவேன். தம்பி கோழிக்கடை சேப்பியம் திருமணமகள் அருகே செருவீடு பிரிவு நத்தம் சார்பாக ரூபாய் 70 ரூபா. இது என்னப்பா இருக்க? விடு அது என் சித்தி மயந்தேன். சிவன்ராத்திலேருந்து லூஜாத்துறேன். அம்பளிப்பு கொடுக்கறது ஒன்றும் சொல்லலை. அது எழுதியிருந்தது பாரு. ஹாஸ்பிட்டல் இளங்கொடி செவரொட்டி அந்து வச்சு சைக்கோவா நான் தான் லூசி. அவன் அறிவாளி இல்லட்டா அவன் எப்படி குடிப்பேன்? தூய்மையை குடிக்குமே. பேசாம என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிரு. ரத்தத்தில் தாயை செத்துறேன். அப்துல் கலாம் ஐயா. இந்த அப்துல் கலாம் ஐயா போல் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளா வந்து அந்தந்த ஊருக்கு பெருமை சேர்த்தாலே நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மாதிரி. யாரு கேட்கிறா? தொங்காசு போடுறேன். எதுக்கு எடுத்தாலும் அதே சொல்லாத ப்ரோ. 12 படிக்கிற மாணவன் லவ் கலையறான். இதற்கெல்லாம் காரணம் கைபேசி தான். இந்த வந்துட்டான் தி ஸ்டூடெண்ட். ஏன் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் தொந்தரவு, பாலியல் வன்கொடுமை. ஏன் இந்த பாலியல் வன்கொடுமை வருது? ட்ரெயின் வந்துருச்சு, அது பஸ். இங்க இருக்கின்ற மாலக்கடை கப்பலிங்கோசா ஏவுகணை நாயகனை போல் இன்னொரு தமிழன் பிறப்பார் என்றால் இல்லை இல்லை இல்லை. ஆனா நீங்கள் எல்லாம் கர்ணங்க தான். எங்க அண்ணன் தம்பி முதல்ல கர்ணன் தாயா. ஒருவேளை சாப்பாடு கூட ஒரு மனிதனுக்கு வாங்கி கொடுத்தால் நீதாயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ரொம்ப பிடிக்கும். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் நான் வணங்கக்கூடிய குலசாமியா நினைக்கிறேன். யாரும் தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து இந்த நாடக கலைக்கு மட்டும் கிடையாது, தமிழகத்திலே தமிழன் வாழக்கூடிய அத்தனை கலைகளுக்கும் வாழ்வு கொடுத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் தமிழ் உறவுகள் பாதத்துக்கெல்லாம் நன்றி சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய என் தம்பி யூடியூப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் உண்டு. இதை எடுத்து அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் வாழ்க்கையிலே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். அது கை இப்படி தட்டுறாங்க பாரு. ஆனா கல்யாண வீட்டில் கேமரா எடுக்கிற ஆளுங்க
அப்பெல்லாம் கேமரா எடுக்கும்போது இப்படி வருவாங்க. நீ தானே அங்கே சொன்னாலு என்னது உருவாட்டி என்ன சொல்ல வர நீ சொல்லுனே அதில். ஊராட்டு டிவிக்கே பழனிசாமி சார்பாக ராதாகிருஷ்ணனுக்கு 850. ஊர்வாட்டியா உருவார் வட்டியா உருவார் வட்டி ஊரார் வட்டி முட்டனாக்கு முட்டை என்ன சொல்ற? ஊறுகா பாக்கெட்டு ஊறுகா பாக்கெட்டு சொல்ற. சரக்கு அடிச்சிருக்க போற அள்ளுதே. சரக்கு நீங்க அடிச்சா அதிகமா பீடி அடிச்ச ஆளுக்கு சீக்கிரம் பல்லு விழுந்துடும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி அடி. சீம கருவுல விறகு அடிச்சு எங்க அண்ணன் சார்பாக ரூபாய் 201 ஒரு சாங் பாடுவோமா? பம்பா பம்பா நதிக்கரை அது வேணாம். அப்புறம் எல்லாரும் சில பேர்த்த திருத்துறதுக்கு இந்த நத்த மேடைக்கு வந்தது ஒரு 4 பேர் திருந்தினா கூட அது புண்ணியமா நினைக்கிறேன். இருப்பா சாமி இப்போ முத கூப்பிட்டது சாம்பிள் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு. இது இப்போ வேற மாதிரி. நத்தம் செருவீடு PK குரூப்ஸ் பாலா ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் கருப்பு சார்பாக என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. ரொம்ப நன்றி தம்பி. வேணா மது பழக்கம் நித்தம் குடிக்கிற அண்ணன் தம்பிகளா இந்த பாட்டு ஒரு விழிப்புணர்வு. இதை கேட்டுக்கிட்டு 4 பேரு திருந்தனா தம்பி இது சாமி பாட்டு கிடையாது. எவன் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு கத்தனை வைவேன். விஜயகாந்த் ஐயா மாதிரி ரிவர்ஸ்ல எத்துவேன். காண்டா முண்டை பெண்ணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்த சிந்தி உலச்சகாசு. நீ எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சிருந்தாலும் குடிக்கிறதுக்கு காசு கேட்டா உன் கை காலம் நடுங்கினாலும் ஒரு 50 ரூபாய் கை மாத்து வாங்க முடியாது. அப்படி கேவலப்படுறதை விட குடிய நிப்பாட்டி நம்ம குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில இன்னாருமையே இப்படி பொழைச்சா நடான்னு வரலாறுல பேரு சொல்லும். காப்பு கட்டிருக்க ஆளு ஊரா இப்ப 15 நாளா குடிய நிப்பாட்டி இருக்க. இந்த காப்பு அவுக்கும் போது தெரியும் நத்த வஞ்சாப்புல எத்தனை கோடிக்கு ஓடுதோ நாசமத்தவர்களா. காப்ப கலட்ட வரைக்கும் பொட்டாட்டி ஊரா கோயில் கட்டி கும்பிடுமே. அவன் காப்ப அவுத்துட்டா இந்த முள்ளு கல்கோட்டை சிரிக்கிறதுலே தெரியுது. புழக்க போட்டிருக்காங்களோ. அந்த பெட்டியில ஒரு இதை ஊத்தி தெருவில் தெரியட்டும் முண்டை. அவர் மது பழக்கம் குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் முன்னே குடி பழக்கம் உடம்பு கட்டு உடல வேகம் மாணவியம் உள்ள தெருவில் மாடும் தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். பத்து வயசு பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டையை நெஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. யாராய குடி போதைய தானி மறந்தாயா. பட்டாஸ்மார்கட குடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கொட்டு வாங்கு. நீ
வச்சு போற்றுவாங்க நமக்கு வேணாம் மது பழக்கம் வேணாம் குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு உடல் வேண்டும் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும் ஆசை ஆசை மனைவி என்றால் ஓய் மனைவி என்றால் ஓய் நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பேத்தா நம்பி இருக்கிற ஜீவனெல்லாம் குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் தெருவில் வாடுது அண்ணன் தம்பிகள்லாம் இதுல 50 பேரும் கை தட்டல காரணம் நனைப்பார் அற்று முத குடிய பழகிறது என்ன சரக்குன்னா பீர் தான் ஒயினா அது நீங்க பழகினது நான் கிழக்கு ஏரியா பாரு எங்க அண்ணன் உண்மையை ஒத்துக்கொண்டவன் வீரத்தமிழன் ஒயின்ல இருந்து பயப்படும் முத ஒயின்ல இருந்து பரவாது பீர்ல இருந்து பழகாது முத எதுல இருந்து பழகும்னா எவையவே சைடிஸ் திங்க போறான்னா அவனுக்கு சனியை முடிச்சு ஆட்டுதுன்னு அர்த்தம் முத அந்த சைடிஸ் திங்க போகும்போது நம்ம ஆளு குடிக்கிறவன் ஏத்தி விட்டுருவேன் ஏய் வெறும் கறியை திண்டா முண்டை எப்படி திம்ப ஒரு 3 போடுற ஒரு ஆளே 2.5 கிலோ தின்றுவிடா அவன் உடனே மட்டுமே ஏ முண்டை மண்டே மோந்து வாக்கலாம்டா முத ஒரு 2 எழுத்துட்டாங்களா சமுத்திரப்பட்டி தூங்காத கண்கள் உறவுகள் சார்பாக தூங்காம நடத்தி கொண்டிருக்கின்ற எம்கேஆருக்காக 101 தயவு செய்து இந்த பாதையிலே நிறைய டூலர் நிப்பாட்டி இருக்காங்க என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் அந்த டூலரை பூரா நீங்க எடுக்கிறீங்களா இல்ல காவல்துறை வச்சு எடுக்க சொல்லவா அதானே சின்ன உதவி என்ன வேண்டும் என் உறவே ஒரே ஒரு விஷயம் என்.கே. ராதாகிருஷ்ணன் என் உயிரு என் தம்பி என்னுடைய உயிரு என் தம்பி அடுத்து என் தம்பி இதே நத்த மாரியா திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் நன்றி என்று களமக்கம் மணமாலையும் மஞ்சளும் சூடி மூலத்தில் நீ வரும் ஏண்டா மாலை ஓட்டுறது அண்ணே என்னடா பாட்டு பாடுற முண்டை மயிர் பெட்டிக்காரன் ஐயா விழா கமிட்டி தயவு செய்து வரக்கூடாதுன்னு சொல்லுங்க எல்லாரும் வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடகம் முடிய 15 வருஷம் ஆகும் இதுல எந்த நாடகத்திலையும் எந்த பிரச்சனையும் வராது ஏன் நாடகம்னா எல்லா பிரச்சனையும் வரும் காரணம் அன்பு எங்கே அதிகமா இருக்கோ அங்கேதான் ஆபத்தும் இருக்கும் அதே உண்மை இந்த வாரு ஒரு மாலையை கொண்டு வந்து நாடகத்தை கெடுக்க தெரிஞ்ச எனக்கு மாலை ஓட தெரிஞ்ச என்ன ரத்தலும் பொன்னலம் கூடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டார மக்களும் கிடையாது உலக தமிழர்கள் அத்தனை பேருமே நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா என்றால் சொந்த வேலையை விட்டு நத்தம் புண்ணிய பூமிக்கு மாரியம்மனை வணங்க வந்து விடுவார்கள் பேறு பெற்ற சாமி நத்த மாரியம்மன் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை யாராரு இணைந்து நடத்துகிறார்கள் உபயமாக பெரிய சி ஆறுமுகம் பூக்கடை ஏ வடிவேல் மற்றும் நத்தம் TN 42 மென்ஸ்வேர் இருக்குமிடம் நத்தம் பஸ் ஸ்டாண்ட் ஏ செந்தில்குமார் கோயிலா டிராவல்ஸ் மற்றும் அப்புச்சி மெஸ் பஸ் நிலையம் எதிர்புறம் நத்தம் இவர்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பம் ஒன்றுபட்டு இந்த புண்ணிய பூமியிலே சிங்கார கலையரங்கத்தை மேலும் அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மண்டன் உங்கள விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த ராம்குமார் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ
ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து பாட்டுக்கும் நான் பாடுகிறேன், பேச்சுக்கும் நான் பேசுகிறேன், பொது அறிவு நான் பேசுகிறேன் என்று அத்தனை திறமைகள் படைத்த என அன்பு தம்பி வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. எல்லாரும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த பெட்டிக்கார் பேர் என்னன்னே தெரியல, பேரே எழுதாம வச்சிருக்காருன்னு நினைப்பீங்க. ஆனா அவனுக்குன்னு ஒரு ரப்பு திமிர் இருக்கு. அத்தனை பேரும் பேரை எழுதி தெரியக்கூடாது, தன் பாட்டின் மூலமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ ஹலோ. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் என்ன திச்சு குளிக்க வைப்பா. ஏமாத்து பிள்ளைய நம்பி புத்தி குட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ குளிக்க வைப்பா. பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளையத்தில் சோறு திம்பா. பல்லு முளைக்க நெல்லு முளையே மெல்ல மேலதான் கிளி விழுவா. பல்லு முளைக்க நெல்லு முனையே மெல்ல மேலதான் கிளி விழுவா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நன்றி நன்றி. தயவு செய்து ஹலோ இதுக்கு பின்னாடி உள்ள டூலர் எடுங்க, சாமி வரப்போதான். அண்ணே, காவல்துறை எல்லாமே வந்துட்டாங்க. அந்த அரை மணி நேரம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வண்டியை தயவு செய்து இருங்க. சாமி வந்து நின்று இருக்கு. ஒரு வண்டி ஒரு சாமியே வர முடியாது. தயவு செய்து எடுத்துருங்க ப்ளீஸ் ப்ரோ. காவல்துறை அதிகாரிகள் நிக்கிறாங்க. நம்மனால வந்து சாமி நிக்க கூடாது. கோச்சுக்கிராம வாங்க, இருக்கிற ஆளுங்க வந்து எடுங்க. எல்லாமே ஒரு வண்டி கூட தயவு செய்து எடுத்துருங்க. வாங்க, சாமி வந்து நின்று இருக்குது. சாமி நிற்கிதான் ப்ளீஸ். எப்பயுமே தெய்வத்துக்காக நம்ம காத்திருக்கணும், நமக்காக தெய்வம் காத்திரக்கூடாது. என் அன்பு உறவுகளே, தயவு செய்து எங்கள் அண்ணன் தம்பி யார் டூலர் வந்தாலும் பின்னாடி இருக்க வண்டியை பாதம் தொட்டு கேட்குறேன், அதை மட்டும் ஒரு உதவியாக செய்யுங்க, எடுத்துருங்க. அத்தியா இவ்வளோ நேரம் சொன்னதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க மாதிரி 2 பேர். அதே போல கோச்சு கிராம இங்க வந்துருங்க எல்லாமே அண்ணன் எம்கேஆர் பேச்சை கேட்கறதே எல்லாம் வந்திருக்கிறாங்க. தயவு செய்து இந்த அன்பளிப்பு கொடுத்து அவர் பேச்சை வந்து நீங்க வந்து மைண்டன்ஸ் யாரும் பண்ணி வேணாம். தயவு செய்து நான் விளையாட்டு நான் எப்பவுமே சொல்றேன், அன்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாம். ஆமா, அன்பளிப்பு கொடுக்க வேணாம். அண்ணே நீங்க கொடுத்தாலும் வாங்க வேணாம், தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா இங்க வந்திருக்க எல்லாமே வந்து அவர் பேச்சை கேட்டு ரசிக்கதே வந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்களும் செலவு பண்ணி கூட்டி வந்திருக்கிறோம். நீங்க சும்மா தேவையில்லாம வந்து 50 ரூபா கொடுத்துட்டு மேலே ஏறிட்டு வந்து அவர் பேச்சை வந்து மைனஸ் பண்ண வேணாம். தயவு செய்து யாருமே அன்பளிப்பு கொடுக்க வேணாம், மேலே யாரும் ஏறக்கூடாது. நன்றி. மருதங்க சக்கரவர்த்தி மருவந்தமா கோடையடை குமரன்
நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க மாணவர்களை உருவாக்கின பெருமை யாரென்றால் என் அன்பு சித்தப்பா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் மானாமதுரை அருகாமுள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவர்கள்தான் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கின பெருமை. அவருடைய மாணவன் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நத்தம் ஏடி பிரதர்ஸ் மாடுபிடி வீரர் ஐயப்பன் சார்பாக ரூபாய் 101. நத்தம் பேரூராட்சி சேர்மன் KSSM சேக்கிந்தனத்தர் பாஸ் எம் லதா மாரியமுத்து கவுன்சில் சார்பாக ரூபாய் 201. ஐயா நீங்க தான் கொடுக்கூடான்றிய விழா கமிட்டியை கொண்டு வந்துடுறிய. இவ்வளவு கூட்டத்தில் எல்லாரும் கொடுத்தோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்றாங்க. விழா கமிட்டி சொல்றது உண்மைதான். கருப்பட்டி பயலுக நத்தம் அசோக் நகர் உறவுகள் சார்பாக 101. நன்றி கருப்பட்டு பாய்ஸ். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். அடிப்பா அடி ஏலே கொடுத்த காசு ஒப்ப வேணாமா ரவுண்டா இருக்கலாம் அர்றா ஏலே அடிக்கிறியான்னு ஒப்ப முண்டா காசு வட்டி போடா அர்றா உடனே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் 1/2 மணி நேரமா உனக்கு என்ன அர்றா அதில் என் இளைஞர் பூரா என் தம்பியெல்லாம் ஆடணும்டா அர்றா சிங்கம் உன் அடிப்பு எனக்கு தெரியும்டா தல் நீர் வந்துரும்டா அர்றா அர்றா அப்புறம் பண்ண அர்றா முண்டை பனியில் பழுத்து போச்சாடா
சபக்கு சபக்குன்னு கேட்குதுடா, யானை எலி செஞ்சது மாதிரி. வாழ்த்துக்கள், சூப்பர். நல்ல திறமையான ஒரு வாத்தியக்காரன். அவன் 4 தட்டு தட்டம்தான் சொன்னேன், ஒரு தட்டிலே சுருங்கிருச்சு. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி சதீஷ். தம்பி இங்க வாங்கப்பா, அவருக்கு ட்ரம் செட் வச்சாத்தே இங்கே வருவார். வாங்க தம்பி. என்ன மூலமா இல்லை வேற ஏதாவது ஜீன்ஸ் பேண்ட் வெதரில் சிக்கிருச்சா? இல்லை நட எப்படி நடக்குது? என்னடா டைட்டா இருக்குது. டைட்டா இருக்கா? பாடி சொன்னேன். வண்டி ஓட்டு கொஞ்ச நேரம் சூம்புறியா? எம்புட்டு சபையில் உட்காந்துக்கிட்டு வாட்டி சொன்ன நேம் என்னடா? உன் பேர் என்னடா? இங்கிலீஷ் தெரியாதுண்ணே. இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதா? உன் பேர் என்ன? அப்படி சொல்லு. மூத்தத்தை குடுறா. காமெடி பிரிக்குதுறாங்க அண்ணே தங்கம். ஒரு 2 வாட்டில் கொடு, ஒரு 8 10 திருத்த வேண்டி இருக்கு. உன் பேர் என்னடா? என் பேரு தம்பி ரொம்ப நக்கல் இதெல்லாம் பண்ணப்படாது. தூக்கி போட்டு பொழந்த போறேன், ரிவர்ஸ் அடியை குமுறி போறேன். அப்புறம் நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. நீங்க பாடுற பாட்டுக்கு நான் தாளம் போடணும். ஆமா போட்டோம். ரொம்ப அகராதி மாதிரி இருக்காண்டாவன். என் குணம் தெரியாம தெரியும் தம்பி. அது குறும்பி எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி அலசிக்கிட்டு அரைவேன். போ. ஓகேண்ணே. கிளி மேஞ்சாரோ, மணி மஞ்சாரோ. அதே ஆமா, பெரிய சூப்பர் சிங்கர் முத்துச்சிரிப்பி உன்னை பாட சொன்னாங்க. பாடுறதுக்கு தாளம் போடுறான். நான் தாளம் போடணும். வாலி பைய சிங்கம் கரெக்டா போன. நீங்க போடு. கிளி மெஞ்சாரோ அரி கஜாரோ யாரோ யாரோ யாரோ. ஆமா யாரோ 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 தட்டங் ஏலே உன்ன மேலமா அடிக்க சொன்னேன். வேற சொன்னீங்க. அந்த பாட்டுக்கு தாளம் போடுறா. படுத்துறாங்கடா. அந்த பாட்டுக்கு நான் தாளம் போடணும். இப்ப கரெக்டா புரிஞ்சிருச்சு. காட்டு வாசி கொட்டையே நீ கர்றா. ஆனா உண்மையிலே லூஸ் தான்டாவே. மயக்கம் என்ன அந்த மௌனம் என்ன இதெல்லாம் பாட்ட உன்னை பாட சொன்னாங்களா? டேய் மருது சொல்றா, அரைஞ்சு விடுறேன். சரி ஓகே, கோபப்படாதீங்க. தேர அன்னத்தை தொட்ட கைகளினா மது கிண்ணத்தை இனினா தொடமாட்டேன். 165 ரேட் ஏத்திட்டாங்க. தம்பி வாங்கல, காலையில எந்த புருஷன் நீ சம்பளம் வாங்குறேன்னு நான் பாக்குறேன். தம்பி தம்பி ரொம்ப என்னை பொறுமை சோதிக்காத. தயவு செய்து கடைசியா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், ஒரு வாய்ப்பு தரேன். ஜெயின் ஜெயின்னு கரெக்டா போட்டு ஓடி புழைச்சுக்க. சரியா? கரெக்டா போடணும். கரெக்டா போடணும். கரெக்டா தேர. நாம் போவ எடுத்து வைக்கணும் பின்னாலே, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே. மச் மஜாச் மஜாம் மல் மஜால் மஜாம். பூக்குழி இறங்கட்டும், அதுக்கப்புறம் முடிச்சுக்கிடுவான். இல்லை தீபாவளி வரக்கட்டும். இல்லைன்னா என்னைய கூட என்னைய கூட கூட. சூப்பர். ஒரு தாள கலைஞன் அவன்கிட்ட நகைச்சுவை திறன் இருக்கு. ஏன் சிசி என்ன பண்ண காத்திருக்கானோ? எக்கோ வைங்க, எக்கோ சார்.